வணக்கம். தமிழ்நாட்டுல நடந்த 3 பெரிய நெருக்கடிகளை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு இதுங்க 3ம் தனித்தனி சம்பவங்கள் மாதிரி தெரியலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா நம்ம நிர்வாக அமைப்புகள்ல இருக்கிற ஒரு பொதுவான பெரிய பிரச்சனைய இது அப்பட்டமா காட்டுது. ஆமாங்க, 3 வேற வேற நெருக்கடிகள். ஆனா அது எல்லாத்தோட வேரும் ஒண்ணுதான். அது ஒரு உடைந்த அமைப்பு. இந்த நிர்வாக தோல்விகளை பத்தி தான் நாம இப்ப ஆழமா அலச போறோம். சரி, நாம எப்படி இத பார்க்க போறோம்னா, முதல்ல நிர்வாகம் எப்படி தோத்து போச்சுன்னு பாப்போம். அப்புறம் பொது சுகாதாரம், சமூக பாகுபாடு, அப்புறம் ஒரு பெரிய துயரம்னு ஒவ்வொரு நெருக்கடியும் அலசி கடைசியா சில முக்கியமான கேள்விகளை கேட்க போறோம். இதுக்கு யாரு பொறுப்பு? வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம நெருக்கடிக்குள்ள போவோம். திருநாய் பிரச்சனைங்கிறது சும்மா ஒரு நியூசன்ஸ், ஒரு தொல்லை மட்டும் இல்ல. இது முழுக்க முழுக்க நிர்வாக திறமையின்மையால ஏற்பட்ட ஒரு பயங்கரமான பொது சுகாதார நெருக்கடி. இந்த ஒரு பிரச்சனைக்காக மட்டும் அரசாங்கம் ஒதுக்குன பணம் எவ்வளவு தெரியுமா? 60 கோடி ரூபாய். அதுவும் கடந்த 3 வருஷத்துல மட்டும். இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, 60 கோடி ரூபாய் செலவு பண்ணதுக்கு அப்புறமும் நாய்க்கழி சம்பவங்கள் குறையல. உல்டாவா 33% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு அப்பட்டமான தோல்வி இல்லையா? அப்போ அந்த 60 கோடி ரூபாய் பணம் எங்கேதான் போச்சு? இங்கதான் விஷயமே இன்னும் சிக்கலாகுது. சரி, வசதி இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சென்னையில நாய்களுக்கு கருத்தடை பண்றதுக்கான மையங்கள் இருக்கு. ஆனா அதோட திறனில் வெறும் 30% மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. மீதி 70% சும்மா வீணாயிட்டு இருக்கு. எல்லா வசதியும் இருந்தும் ஏன் இந்த நிலைமை? கோயம்புத்தூர்ல நிலைமை இரவிட மோசம். ஒரு நாய்க்கு கருத்தடை பண்ண அரசாங்கம் ஒதுக்குறது 1650 ரூபாய். ஆனா அந்த வேலையை செய்யற தொண்டு நிறுவனங்களுக்கு போய் சேர்றது வெறும் 700 ரூபாய் தான். பாதிக்கு பாதி பணம் எங்க போகுது? இது ஒரு வெளிப்படையான நிதி முறைகேடு மாதிரி தெரியலையா? சரி, இப்ப நாம 2வது நெருக்கடிக்கு போலாம். இது வெறும் செயல்பாட்ட தோல்வி மட்டும் இல்ல. நம்ம அரசு போக்குவரத்து சேவைகளுக்குள்ள எவ்வளவு ஆழமா ஒரு கலாச்சார தோல்வி இருக்குங்கிறத இது காட்டுது. இதெல்லாம் ஏதோ அங்கங்க நடந்த தனி சம்பவங்கள்னு நினைக்காதீங்க. வெறும் 3 மாசத்துல மத ரீதியான பாகுபாடு தொடர்ந்து நடந்திருக்கு. இது ஒரு தனிப்பட்ட நபரோட தப்புன்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. இது ஒரு அமைப்பு ரீதியான பிரச்சனை. இங்கதான் அரசாங்கத்தோட இரட்டை நிலைப்பாட்டை நாம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் டாக்டர்ஸ்க்கு LGBTQIA+ சமூகத்தினர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங்க கட்டாயமாக்கப்படுது. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா தினமும் லட்சக்கணக்கான மக்களோட நேரடியா பழகுற பஸ் டிரைவர், கண்டக்டர்களுக்கு ஏன் அந்த மாதிரி எந்த பயிற்சியும் கொடுக்கப்படல? யோசிச்சு பாருங்க, இந்த பயிற்சி இல்லாததோட வீச்சு எவ்ளோ பெருசுன்னு. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தினமும் 1.7 கோடி பயணிகளை கையாள்றாங்க. இது எவ்ளோ பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாம பார்க்க போறது இந்த வரிசையிலேயே ரொம்பவும் மோசமான, மனதை உலுக்குற ஒரு நிர்வாக தோல்வி. கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு கொடூரமான குற்றத்தை பத்தி தான் பேச போறோம். இத ஏதோ தற்செயலா நடந்த வன்முறைன்னு பார்க்காம நம்ம நீதி அமைப்புல இருக்கிற ஓட்டைகளோட நேரடி விளைவாதான் பார்க்கணும். இந்த வழக்குல இருக்கிற மிக முக்கியமான அதே சமயம் அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாருன்னே தெரியாத ஆட்கள் கிடையாது. அவங்க ஏற்கனவே பல குற்றங்கள் செஞ்சு போலீஸ் கண்காணிப்புல இருந்த ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ். அதாவது இவங்க ஆபத்தானவங்கன்னு போலீஸுக்கே நல்லா தெரியும். இதோ கோவை மாநகர காவல் ஆணையரே என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இவங்களுக்கு பெயில் கொடுக்காதீங்கன்னு நாங்க கோர்ட்டுகிட்ட பல தடவை சொல்லியும் எங்க மனுக்களை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. போலீஸே இவங்க ஆபத்தானவங்கன்னு சொல்லியும் நீதி அமைப்பு அவங்கள வெளியே விட்டதுனா இது எவ்வளவு பெரிய தோல்வி? இந்த ஒரு சம்பவம் மட்டுமில்ல, தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா பாலியல் வன்கொடுமை வழக்குகள் ஒரே வருஷத்துல 56% அதிகரிச்சிருக்கு. இது நிலைமை எவ்ளோ மோசமாகிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இதோட விளைவு என்ன தெரியுமா? இந்த மாதிரி வழக்குகள்ல 5ல் 4 பேரு எந்த தண்டனையும் இல்லாம தப்பிச்சிடுறாங்க. இது மத்த குற்றவாளிகளுக்கு என்ன செய்திய சொல்லும்? சட்டத்தை பத்தின பயமே இல்லாம போயிடும் இல்லையா? சரி, இப்போ இந்த 3 நெருக்கடிகளையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். நாம பார்த்த இந்த ஆதாரங்கள் எல்லாம் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது. அதுக்கு பதில் தேவை. முதல் கேள்வி, 60 கோடி ரூபாய் செலவு பண்ணியும் நாய்க்கடி அதிகமாகி ரேபீஸ் மரணங்கள் அதிகரிக்குதுன்னா அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? இந்த நிதி நிர்வாக தோல்விக்கும் இதனால போன உயிர்களுக்கும் யாரு பொறுப்பு? 2வது கேள்வி, டாக்டர்ஸ்க்கு சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங் கட்டாயம்னா தினமும் கோடிக்கணக்கான மக்களோட நேரடியா பழகுற போக்குவரத்து ஊழியர்களுக்கு அது ஏன் கட்டாயம் இல்ல? பொதுமக்களை கையாளும் விதத்துல ஏன் இந்த பாரபட்சம்? கடைசி ஆனா மிக முக்கியமான கேள்வி, போலீஸுக்கே தெரியும் இவங்க ஆபத்தானவங்கன்னு,
அவங்க பெயிலையும் எதிர்த்திருக்காங்க. அப்படியும் நீதிமன்றம் அவங்கள வெளியில விட்டுருக்கு. தடுத்திருக்க வேண்டிய ஒரு கொடூரம் நடந்திருக்குன்னா இந்த அமைப்பு ரீதியான தோல்விக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது? இந்த கேள்வியோட இத நான் முடிக்கிறேன். நம்மள பாதுகாக்க வேண்டிய அமைப்புகளே தவறும்போது அவங்கள யார் கேள்வி கேட்கறது? இத நாம எல்லாரும் யோசிக்கணும்.